வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான பசங்களுக்கு எல்லாம் பிடிச்ச வெரைட்டியான தோசை தான் பண்ண போறோம். வந்து இப்போ பிளைனா தோசை சுட்டு கொடுத்தோம்னு சொன்னோம்னா சாப்பிட்றதுக்கு இப்போ பசங்க வந்து டெய்லி தோசையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதனால ஒரு 3 விதமா ஒரு தோசை ஒரு ரெசிபியை வந்து பார்க்க போறோம். ஒரு மசால் தோசை ஒன்று, அப்புறம் வந்து ஒரு செஸ்வான் சாஸை வச்சுட்டு ஒரு சீஸையும் வச்சு ஒரு தோசை ஒன்று பண்ண போறோம். அதுக்கடுத்து ஒரு முட்டை வந்து நம்ம கறி தோசை மாதிரி முட்டை போட்டு கறி தோசை ஒன்று பண்ண போறோம். இந்த 3 தோசையும் எப்படி செய்யலாங்கிறத வாங்க. வந்து மசால் தோசை பண்றதுக்கு மசாலாவை வந்து கொஞ்சம் ரெடி பண்ணணும். இதை வந்து நான் கொஞ்சம் ஒரு 2.5 ஸ்பூன் கிட்ட ஆயில் விட்டுருக்கேன். கொஞ்சமா கடுகு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாயை அந்த மாதிரி பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் உள்ள சேர்த்துறேன். ஒரு செகண்ட் பச்சை மிளகாய் கருவேப்பிலை வதங்கினதுக்கு அப்புறம் ஒரே ஒரு வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயமா ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மசால் தோசை வந்து நான் ஒரு 3 தோசை இல்லைன்னா மிஞ்சி போனா 4 தோசை வர்ற அளவுக்கு தான் நான் வந்து செய்யறேன். நீங்க வந்து நிறைய செய்யணும் அப்படின்னம்னா இந்த வெங்காயம் எல்லாமே கூட்டி கொஞ்சம் ஜாஸ்தியா வச்சு பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு உருளைக்கிழங்கை எடுத்து இந்த மாதிரி வேக வச்சுட்டு உரிச்சு வச்சிருக்கேன். இதை வந்து நல்லா கையாலேயே இப்படி மசிச்சு வச்சிடலாம். இப்போ நான் வந்து இதுல வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட சோம்பு எடுத்து நல்லா இடிச்சு வச்சிருக்கேன். இதோட ஒரு 5-6 பல்லு பூண்டையும் போட்டுட்டு நல்லா ஒரு தட்டி எடுத்து வச்சிடறேன். இந்த இடிச்சு வச்ச பூண்டும் சோம்பும் உள்ள சேர்த்துறேன். வெங்காயம் வந்து கொஞ்சம் ஒரு 3/4 வாசி வதங்கின உடனே அந்த இதை 2ஐயும் சேர்த்துட்டு நல்லா பூண்டு வாசனை நல்லா வெளியில வர்ற அளவுக்கு ஒரு செகண்ட் நல்லா வதக்கி விட்டுருங்க. மசாலா வதங்கிட்டு இருக்கிறதுக்குள்ள இதுக்கு வந்து ஒரு சட்னி மாதிரி ஒன்று அரைக்கணும். தோசை மேல இது பண்ணிட்டு அதுக்கு மேலதான் இந்த மசாலாவை வைக்கணும். அதனால நான் அந்த சட்னியை வந்து ரெடி பண்றதுக்கு ஒண்ணா சேர்த்துக்கிறேன். இதுல 4 காஞ்ச மிளகாய் போடுறேன். நான் காஞ்ச மிளகாய் வந்து ரொம்ப உங்களுக்கு கலரா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த காஷ்மீர் ரெட் சில்லி வைக்கும், அந்த மாதிரி கூட மிளகாய் கூட நல்லா போட்டீங்கன்னா நல்ல ரெட் கலர்ல நல்லா இருக்கும். நான் வந்து நார்மல் மிளகாய் 4 மிளகாய் போட்டிருக்கேன். ஒரே ஒரு வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் பூண்டா இருக்கிறதுனால ஒரு 10 பல்லு, கொஞ்சமா புளி, உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துருப்பேன். அதுக்குள்ள இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இதோட இந்த உருளைக்கிழங்கு மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு வந்து உள்ள சேர்த்துறேன். இதோட கொஞ்சம் மஞ்சப்பொடி போடுறேன். இந்த மசாலாவுக்கு தகுந்த உப்பையும் உள்ள சேர்த்துறேன். சேர்த்துட்டு இப்படி நல்லா கலந்து விட்டுட்டு நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்ல வெங்காயம் இந்த உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வேக விட்டு மசாலா வந்து நல்லா திக்கான பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வேக விட்டுக்கோங்க. இன்னொன்று வந்து சொல்ல மறந்துட்டேன். நான் வந்து இந்த கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சேன் இல்லையா, நான் கடுகு உளுந்து வந்து நான் சேர்த்தே வச்சிருக்கேன். கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு போட்டாலும் நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும். நான் கடலைப்பருப்பு எடுத்து வச்சிருந்தேன், போடுறதுக்கு மறந்துட்டேன். அதனால நீங்க போடும்போது கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்து போட்டுக்கோங்க. நம்ம வந்து இந்த மசாலா வந்து எப்படி நம்ம இந்த பூரி கிழங்குக்கு செய்வோம் இல்லையா, பூரி மசாலா செய்வோம்ல, அதே டைப் தான் நம்ம செஞ்சுட்டு அதை வந்து நம்ம மசாலா தோசைக்கு வைக்க போறோம். நீங்க வந்து கடலைப்பருப்பு போட்டா கொஞ்சம் வாசனையும் இருக்கும். நான் உளுந்தம்பருப்பு மட்டும்தான் போட்டேன், கடலைப்பருப்பு இது பண்ணல, மறந்துட்டேன். இதை வந்து இப்ப நல்ல கெட்டியா வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு வருவோம். இப்போ வந்து இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா மசாலா வந்து எல்லாமே நல்லா கலந்து திக்காயி வந்துட்டு இப்போ லாஸ்டா கொத்தமல்லியை போட்டுட்டு இந்த மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு மசால் தோசைக்கு. இப்போ இந்த அடுப்பை விட்டு இதை இறக்கிடலாம். இப்போ வந்து மசால் தோசைக்கு மசாலாவும் ரெடியா வச்சிருக்கு. இப்போ வந்து அந்த சட்னியும் நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி நைஸா அரைச்சி எடுத்துட்டு வரணும். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம தோசை கல்ல அடுப்புல வச்சிருக்கேன். நல்ல கல் வந்து சூடாயிட்டு நல்ல மாவை வந்து நம்ம எப்போதும் இட்லி ஊத்துற மாவு தான், அந்த மாவை நல்ல தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிட்டு நல்லா எந்த அளவுக்கு உங்களால மெல்லிசா தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சி விட்டுக்கோங்க. இதை நல்லா சுத்திலும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சம் நெய்யும் சேர்த்தோம்னா மசால் தோசை கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட நெய்யும் நான் போடுறேன். அங்கங்க போட்டு விட்டுட்டு, இல்லைனாக்கி நீங்க வந்து நெய்யை வந்து நல்லா உருக்கிட்டு கூட சேர்த்துக்கோங்க. இது வந்து இந்த தோசை வந்து மேல கொஞ்ச நேரம் வெந்து வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் வைக்கிறது பார்ப்போம். இப்போ வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் மாவு இதானதுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த அரைச்சி வச்ச சட்னியை வந்து உள்ள சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம்
சாப்பிடணும்னு இருக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் சட்னியை வந்து சேர்த்துட்டு தோசை ஃபுல்லாகவே நல்லா தடவி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ஃபுல்லாகவே நல்லா தடவி விட்டுட்டேன் இந்த சட்னியை வந்து. இது மேலே கொஞ்சமாக நீங்கள் எண்ணெய் ஊற்றுனீங்க அப்படின்னோம்னா சும்மா லைட்டாக அப்படி தேய்ச்சி விடும். எண்ணெயை ஊற்றிட்டோம்னு நினைக்கி அந்த பூண்டோட வாசனையும் அந்த பச்சை வெங்காயத்தோட வாசனையும் நல்லா தோசை வைக்கும் போதே நல்ல வாசனை வரும். இப்போ வந்து நம்ம மசாலா வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நடு சென்டரில் இப்படி வச்சிடுறேன். வச்சுட்டு நம்மளுக்கு இப்படி நடுவில் மட்டும் இந்த மாதிரி இப்போ இது பண்ணி விட்டுறலாம். வச்சுட்டு தோசை வெந்துட்டான்னு பாருங்க. வெந்துட்டு நினைக்க மடிச்சிடலாம். இப்போ வந்து நான் தோசையை வந்து மடித்து எடுத்துக்கிறேன். கொஞ்ச நேரம் இப்போ வந்து தோசை வந்து நல்ல முருவலாயிடுச்சு. நான் வந்து தோசையை வந்து நல்லா மடித்து விட்டுட்டு போகிறேன். நான் வந்து முக்கோண ஷேப்பில் நான் மடிக்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த ஷேப்பில் மடிக்கணுமோ மடித்து எடுத்துக்கோங்க. ரெண்டாக கூட மடித்து எடுத்துக்கலாம். இந்த மசாலா தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ தட்டுக்கு மாற்றிக்கிறேன். மசாலா தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ தட்டில் மாற்றிடுறேன். தோசை வந்து அடுத்தது வந்து நம்ம வந்து கறி டேஸ்ட்டில் ஒரு முட்டை தோசை ரெடி பண்ண போகிறோம். அதுக்கும் ஒரு சின்ன ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் முட்டை தோசை பண்ண போகிறோம். அதையும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து முட்டை தோசை ஊற்றுறதுக்கு ஒரு 2.5 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சமாக கடுகு உளுந்து சேர்க்குறேன். இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்க்குறேன். இதில் நல்லா ஒரு வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ள சேர்த்துறேன். இந்த வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வெந்து வரணும். அந்த அளவுக்கு வதக்கி விட்டுறலாம். இந்த வெங்காயம் வதங்கின உடனே ஒரு 1/4 டீஸ்பூன், ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் 2 தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி, 2 தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்படி ஒரு வதக்கி விட்டுட்டு இந்த தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டோம்னா நல்லா மசிய வெந்து வந்துடும். இந்த கிரேவிக்கு தகுந்த உப்பை வந்து உள்ளே சேர்த்துட்டேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் உள்ளே போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தக்காளி வந்து நல்லா மசிய வெந்து வரணும். வெந்து வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ இந்த மசாலாலாம் சேர்த்துட்றேன். நான் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் சேர்க்குறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட மல்லிப்பொடி. நான் சின்ன ஸ்பூனால் ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. நான் வந்து 2 முட்டை தான் எடுத்திருக்கேன். அந்த 2 முட்டைக்கு தகுந்த மாதிரி நான் மசாலாலாம் சேர்த்துருக்கேன். இந்த தோசை வந்து இந்த 2 தோசை இல்லைன்னா 2 தோசை இல்லை மிஞ்சி போனால் 3 தோசைக்கு வைக்கலாம் அந்த மசாலாவை. அந்த அளவுக்கு தான் வரும். இந்த மசாலா வந்து கொஞ்ச நேரம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுருவோம். இப்போ வந்து நான் 2 முட்டையை உடைச்சி அதில் ஊற்றிக்கிறேன். அந்த மிளகாத்தூள் பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா அந்த முட்டையை சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா பச்சை வாசனையாகவே இருக்கும். ஊற்றிட்டு நல்லா அப்படி கலந்து விட்டுருங்க. இந்த முட்டை வந்து நல்லா வெந்து நல்லா பொடி பொடியாக வரணும். பொடி பொடியாக நல்லா உருந்து வரும். அந்த அளவுக்கு கொஞ்ச நேரம் வதக்கி விடுங்க. இப்படி கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் விட்டீங்கன்னு அன்னைக்கு நல்ல முட்டை வந்து வெந்து வந்துடும். இந்த முட்டையை வந்து இந்த அளவுக்கு இப்படி வந்த உடனே இப்படி ஒரு பெரட்டி விட்டுட்டு திருப்பியும் கலந்து விட்டீங்கன்னு சொன்னோம்னா நல்லா பொடி மாஸ் மாதிரி நல்லா வந்துடும். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். இந்த நல்ல முட்டை வந்து நல்ல பொடி மாஸ் மாதிரி இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன டீஸ்பூனால் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி போடுறேன். முட்டைக்கு வந்து மிளகு பொடி போட்டால் தான் அந்த கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். அதை போட்டுட்டு நல்லா இப்படி பெரட்டி விட்டுட்டு நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். முட்டை மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசை விட்றதை பார்ப்போம். இப்போ வந்து கல் காஞ்சி போச்சு. இப்போ முட்டை தோசை ஊற்றும் போது நல்லா கொஞ்சம் ஊத்தப்ப மாதிரி கொஞ்சம் திக்காக தான் ஊற்றணும். நான் 1 கரண்டி மாவு எடுத்து இந்த அளவுக்கு திக்காக வச்சுருக்கேன். விட்டுட்டு கொஞ்சம் சுற்றிலும் எண்ணெய் விட்டுருவோம். எண்ணெயோ இல்லைன்னா இப்போ இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் இந்த முட்டை மசாலாவை வந்து நல்லா எல்லா பக்கம் படுற அளவுக்கு நல்லா இப்படி தேய்ச்சி விட்டுறலாம்.
இதோட கொஞ்சம் பச்சை வெங்காயம் வந்து நான் சின்ன வெங்காயத்தை, பச்சை வெங்காயம் சின்ன வெங்காயம், அதாவது சாம்பார் வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை தான் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது சாப்பிடும்போது கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் வாயில பச்சை வெங்காயத்தை கடிக்கும் போது. இதோட கொஞ்சம் கொத்தமல்லியையும் மேலே அப்படி தூவி விட்டுறலாம். தூவி விட்டுட்டு கொஞ்சமா மேலே எண்ணெய் சேர்த்துட்டு இந்த தோசை திருப்பியை வச்சு நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுருவோம். ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம தோசையை வந்து திருப்பி போட்டுடலாம். இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்துருச்சு ஃபர்ஸ்ட் பக்கம். இது முட்டை சைடு, அந்த மசாலா சைடு வந்து கொஞ்ச நேரம் வெந்தா போதும். நல்ல அப்படி அமுக்கி விட்டீங்கன்னா நல்ல வெந்துடும். இப்போ வந்து முட்டை தோசை வந்து அந்த பக்கமும் நல்லா இந்த அளவுக்கு செவந்து வந்துருச்சு. இப்போ வந்து தோசையை எடுத்துடலாம். இது வந்து முட்டை தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுத்து வந்து 3வது தோசையா செஸ்வான் சாஸ் வச்சுட்டு ஒரு சீஸையும் வச்சு ஒரு தோசை பண்ண போறோம். அது குழந்தைங்களுக்குலாம் எல்லாத்துக்கும் இந்த 3 தோசையுமே பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான தோசை. அந்த லாஸ்ட் தோசையை வந்து எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம். அடுத்து நான் தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். தோசை வந்து ஒரு கரண்டி மாவு ஊற்றிட்டு நல்ல மெல்லிசா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இதை சுற்றி கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். இது வந்து நான் செஸ்வான் சாஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் அந்த சாஸை வந்து நான் மேலே போட்டு ஃபுல்லாக இது பண்ண போகிறேன். நீங்கள் செஸ்வான் சாஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நம்ம வந்து இப்போ ஏற்கனவே மசால் தோசைக்கு வந்து ஒரு சட்னி ஒன்று ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த சட்னியை கூட நம்ம மேலே வந்து ஃபுல்லாக தடவி விட்டுக்கலாம். அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இது செஸ்வான் சாஸுங்கும் போது குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்கங்கிறதுனால நான் வந்து இந்த சாஸை போட்டுட்டு ஃபுல்லாக இது பண்ணி விட்றேன். இப்போ வந்து நான் சீஸை வந்து இந்த மாதிரி துருவி வச்சிருக்கேன். இதையும் உள்ள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சீஸை வந்து தோசை மேலே இப்படி பரப்பி விட்டுருவோம். உனக்கு எந்த அளவுக்கு சீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இந்த சீஸ் வந்து கொஞ்சம் நேரம் அப்படி மல்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் சூடு ஏறுற அளவுக்கு தோசையை கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து தோசையை வந்து மடிச்சு விட்டுறலாம். தோசையை வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ வந்து தட்டில் எடுத்துடுறேன். இது பண்ணிடுறேன். இப்போ நல்லா இந்த சீஸ் தோசையை பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு நல்லா சீஸ் வந்து உருகி தோசை நல்லா இருக்கும். இதோட தேங்காய் சட்னி, இந்த எல்லா தோசைக்குமே தேங்காய் சட்னி, சாம்பார் எல்லாமே நல்ல டேஸ்ட் நல்லா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு விதவிதமாக தோசை செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.